இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் அணி மற்றும் T20 அணிகளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு இடம் அளிக்கப்படவில்லை. அவர் சமீபத்தில் நடந்து முடிந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் சிறப்பாக ஆடியிருந்தார். எனினும் அவருக்கு T20 அணியிலும் இடம் அளிக்கப்படாதது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கின்றது. இதனால் பின்னணியில் கௌதம் கம்பீர் இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் இலங்கை தொடரில் இருந்து பொறுப்பேற்று இருக்கிறார். அந்த தொடருக்கான அணி தேர்விலும் அவரது பங்கு முக்கியமாக இருந்தது. அவர் ஒருநாள் அணி மற்றும் T20 அணியின் துணை கேப்டனாக சுமன் கில்லை தேர்வு செய்திருக்கிறார். அதே சமயம் சுமன் கில்லை விட T20 போட்டிகளில் சிறப்பாக ஆடிவரும் ருத்துராஜ் கெய்க்வாட்டை அணியில் தேர்வு செய்யவில்லை. ருத்துராஜ் கெய்க்வாட் மிக சிறந்த பேட்ஸ்மேனாக வரக்கூடிய அனைத்து திறமைகளும் உள்ளவர் என்பதை பல முறை நிரூபித்திருக்கின்றார். அவரை பார்த்த அனைத்து முன்னாள் வீரர்களும் பாராட்டியிருக்கின்றனர். குறிப்பாக ரோஹித் சர்மா, விராட் கோலி T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் டாப் ஆர்டரில் அவர்களின் இடத்தை நிரப்ப ருத்துராஜ் கெய்க்வாட் சரியான வீரராக இருப்பார் என்ற கருத்து இருந்தது. ரோஹித் சர்மா, விராட் கோலியை போன்று ஒருநாள் அணி, T20 அணி மற்றும் டெஸ்ட் அணி என்ற 3 வித கிரிக்கெட் அணிகளிலும் சிறப்பாக ஆடக்கூடிய பேட்டிங் திறன் ருத்துராஜிடம் உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். ஆனால் அவருக்கு T20 அணியிலும் கூட இடம் அளிக்கப்படவில்லை. இதற்கு கௌதம் கம்பீரின் பொறாமைதான் காரணம் என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். கௌதம் கம்பீருக்கு எப்போதுமே தோனி மீது பொறாமை இருப்பதாக ஒரு கருத்து உள்ளது. இந்தியாவின் உலகக்கோப்பை வெற்றிகளுக்கான பாராட்டுகள் அனைத்தையும் தோனிக்கு மட்டுமே செல்கின்றது, மற்றவர்களுக்கு செல்லவில்லை என கம்பீர் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வந்திருக்கிறார். அந்த உலக கோப்பைகளில் கம்பீரும் முக்கிய பங்கை வகித்து இருந்தார். ஆனால் அவருக்கு அதிக பாராட்டுகள் கிடைக்கவில்லை என்பதால் அவர் இப்படி சொல்லி வந்தார். அதேபோல IPL தொடரில் அவர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காக கேப்டனாக 2 கோப்பைகளை வென்ற போதும் தோனி CSK அணிக்காக 5 கோப்பைகளை வென்றிருக்கிறார். இதன் காரணமாகவே அவர் தற்போதைய CSK அணியின் கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட்டை இந்திய அணியில் இருந்து முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார். 2024 IPL தொடரிலும் அதன் பின் நடந்த மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு உட்பட்ட T20 தொடரிலும் சிறப்பாக ரன் குவித்து இருந்தார் ருத்துராஜ் கெய்க்வாட். அதைத் தொடர்ந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரிலும் அவர் அதிரடியாக ஆடி ஒரு முறை 77 ரன்களும் 2 போட்டிகளில் 40க்கும் மேற்பட்ட ரன்களையும் எடுத்தார். தொடர்ந்து ரன் குவித்து வரும் அவருக்கு இந்திய அணியில் இடம் அளிக்காததன் மூலம் அவரது தன்னம்பிக்கையை உடைக்கும் முயற்சியா இது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.